ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஹிந்தி வார்த்தை சுக்காவை எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்தலான்னு பார்ப்போம். சுக்கானா முடிந்ததுன்னு அர்த்தம். ஒரு வேலையை முடித்து விட்டோம் அப்படிங்கிறதுக்கெலாம் சுக்கா யூஸ் பண்ணி பேசணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் உணவு சாப்பிட்டு விட்டேன். மே கானா கா சுக்கா. மே கானா கா சுக்கா. நான்னா மே. உணவுனா கானா, சாப்பிடுனா கா, சாப்பிட்டு விட்டேன் கா சுக்கா. அவன் வீட்டிற்கு சென்று விட்டான். வஹ கர் ஜா சுக்கா. வஹ கர் ஜா சுக்கா. அவன்னா வஹ, வீடுனா கர், செல்வதுனா ஜா. இங்கே சென்று விட்டான் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஜா சுக்கா. ஆண்கிறதுனால ஜா சுக்கா. இதுவே பெண்ணாக இருந்துச்சுன்னா ஜா சுக்கி. நாங்கள் வேலை செய்து முடித்து விட்டோம். हम काम कर चुके. हम काम कर चुके. நாங்கள்னா हम, வேலைனா காம், செய்னா கர். இங்கே செய்து முடித்து விட்டோம் சொல்கிறதுனால கர் சுக்கே. ப்ளூரல்ங்கிறதுனால சுக்கேன்னு யூஸ் பண்ணணும், சுக்கா போடக்கூடாது. நீ படித்து முடித்து விட்டாயா? தும் படாய் கர் சுக்கே ஹோ. தும் படாய் கர் சுக்கே ஹோ. நீனா தும், படிப்பதான் படாய். முடித்து விட்டியான்னு கேள்வியாக இருக்கிறதுனால கர் சுக்கே ஹோ. அவர்கள் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். வே தௌட் பூரி கர் சுக்கே. வே தௌட் பூரி கர் சுக்கே. அவர்கள்னா ப்ளூரல், அதனால வே. ஓட்டம்னா தௌட். முடித்து விட்டார்கள்னா முழுமையாக முடித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு பூரி கர் சுக்கே. ப்ளூரல்ங்கிறதுனால சுக்கே. அவர்கள் தூங்க சென்று விட்டார்கள். வே சோனே ஜா சுக்கே. வே சோனே ஜா சுக்கே. அவர்கள்னா வே, தூங்குனா சோனா. தூங்க சென்று விட்டார்கள் ப்ளூரல்ங்கிறதுனால சோனே ஜா சுக்கே. அவன் ஓய்வெடுத்து முடித்து விட்டான். வஹ ஆராம் கர் சுக்கா. வஹ ஆராம் கர் சுக்கா. அவன்னா வஹ, ஓய்வுனா ஆராம். ஓய்வு எடுத்து முடித்து விட்டான்னு ஒரு செயல் செய்கிறதுனால ஆராம் கர் சுக்கா. அவன் குளித்து முடித்து விட்டான். வஹ நஹா சுக்கா. வஹ நஹா சுக்கா. அவன்னா வஹ, குளிப்பதுனா நஹானா. இங்கே குளித்து முடித்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு நஹா சுக்கா. உஸ்னே, ஹம்னே, ஆப்னே, தும்னே போன்ற ஹிந்தி வார்த்தைகளை பயன்படுத்தி இதே செயலை முடித்து விட்டோம் அப்படிங்கிறதுக்கு நாம் சுக்கா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சிங்குலர் ப்ளூரல் பார்த்து லீ, லியா அப்படிங்கிறது பயன்படுத்தணும். அவன் புத்தகம் படித்து முடித்து விட்டான். உஸ்னே கிதாப் பढ़ ली है. உஸ்னே கிதாப் பढ़ ली है. இந்த இடத்துல அவனால் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வர்றதுனால அவன்கிறதுக்கு உஸ்னே. புத்தகம்னா கிதாப், படினா படு. படித்து முடித்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு பढ़ ली है. நாங்கள் சினிமா பார்த்து விட்டோம். ஹம்னே சினிமா தேக் லியா. ஹம்னே சினிமா தேக் லியா. நாங்கள்னா எங்களால் அப்படிங்கிறதுக்கால ஹம்னே. சினிமாக்கு சினிமா, பார்த்து விட்டோம் தேக் லியா. நீ சுத்தம் செய்து முடித்தாயா? தும்னே சஃபாய் கர்லி. தும்னே சஃபாய் கர்லி. நீனா தும்னே இங்கே பயன்படுத்தணும். சுத்தத்துக்கு சஃபாய், செய்னா கர். செய்தி முடித்தாயான்னு கேள்வியாக இருக்கிறதுனால கர்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் சுக்கா, லீ, லியா போன்ற ஹிந்தி வார்த்தைகளை சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தலான்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். பேசும்போது நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், சுலபமாயிடும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.